கனடாவைச் சேர்ந்த பல ஆசிரியர்கள் வகுப்பறைகளில் மாணவர்கள் பாலியல் மற்றும் பெண் வெறுப்பு கருத்துக்களை பேசுவதை கேட்பதாக சமீபத்திய கணக்கெடுப்பு ஒன்று கூறுகிறது. இந்த தவறான கருத்துக்கள் பெரும்பாலும் மனோஸ்பியர் போன்ற ஆன்லைன் தளங்களிலிருந்து வருவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த ஆன்லைன் தளங்களில் அதிக ஈடுபாட்டை காட்டுபவர்கள் ஆண்கள் மற்றும் பெண்கள் பற்றிய தீவிரமான கருத்துக்களை பகிர்வதாக கூறப்படுகிறது. மாணவர்கள் சில நேரங்களில் இந்த கருத்துக்களை நகைச்சுவையாகவோ அல்லது மீம்களாகவோ எடுத்துக்கொள்கின்றனர் என ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். இதில் ஆண்மை, டெஸ்டோஸ்டிரோன் மற்றும் தோற்றம் அல்லது நடத்தையின் அடிப்படையில் பெண்களை தரவரிசைப்படுத்துதல் பற்றிய கருத்துக்களும் அடங்கும். எனினும் மாணவர்கள் தாங்கள் கூறுவதில் முழு அர்த்தத்தையும் புரிந்து கொள்ளாமல் கூட நகைச்சுவைக்காக இத்தகைய கருத்துக்களை கூறலாம். இது போன்ற விடயங்களுக்கு ஆசிரியர்கள் கடுமையாக எதிர்வினையாற்றுவதற்கு பதிலாக இந்த உரையாடல்களை ஆக்கப்பூர்வமாக கையாள அவர்களுக்கு கூடுதல் பயிற்சி தேவை என நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர். அத்துடன் இவ்வாறான சூழ்நிலைகளை தவிர்க்க பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் வலுவான உறவுகளை ஏற்படுத்த வேண்டும். இதனால் அவர்கள் ஆன்லைனில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி தங்கள் குழந்தைகளுடன் விவாதிக்க முடியும். தொலைபேசிகள் அல்லது சமூக ஊடகங்களை குழந்தைகளிடம் தடை செய்வது இந்த பிரச்சனையை நிறுத்தாது. மாறாக புரிதல் மற்றும் வலுவான உறவு ஆகியவையே இந்த பிரச்சனைகளை தடுப்பதற்கு முக்கியம் என நிபுணர்கள் கூறுகின்றனர்.